வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ரோட்லேயே பயங்கரமா அழறாரு. அவரால தாங்கிக்க முடியல. நடந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க விஜய தேடி வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து கஷ்டப்படுறாரு. நம்ம வந்து குமரன். ஆனா விஜய் எங்கேயுமே வந்து கிடைக்கல. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு விஜய்? ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கவலையாயிடுறாங்க. அடுத்து விஜய் வந்து ஒரு கட்டத்தில வந்து காவேரியோட அந்த வந்து வாய்ஸ் நோட்ட பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி வீட்ல விஷயத்த சொல்லிட்டாளாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே! எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. காவேரி என்னை விட்டே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பி போறாரு விஜய். இங்க வந்து பார்க்க வராரு வீட்ல. காவேரி அவங்க வீட்ல எல்லா ஃபேமிலி எல்லாருமே வந்து இருக்காங்க. விஜய் கிட்ட பேசுறதுக்காக. விஜய் வந்து சொல்லுங்க அத்தை என்கிட்ட உங்களுக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்க வீட்ல வந்து டைவர்ஸ் கேட்டு என் பொண்ண வந்து ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அந்த டைம்ல தான் இவ எல்லா உண்மையும் சொன்னா அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அத கேட்டு விஜய் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் டைவர்ஸ் கேட்கவே சொல்ல. அவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து எனக்காக அவங்கள மன்னிச்சுடுங்க ப்ளீஸ் அத்தை அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. பரவாயில்லப்பா இருக்கட்டும். பாருப்பா உன்னை நம்பி நான் காவேரி எப்படி அனுப்ப முடியும்? என் பொண்ணால தான் உனக்கு ஆபத்து வருதுன்னு சொல்றாங்க. அங்கே போயும் என் பொண்ணால ஏதாவது பிரச்சனை வந்தது இல்லை என் பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாராவது வந்து அந்த பசுபதியே சொல்லுப்பா அவனே வந்து பிரச்சனை பண்ணால் என் பொண்ணால் தானே சொல்லுவாங்க. எப்படி என் பொண்ணு இந்த நிலைமையில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ வாய் வயிறுமா வேற இருக்கா. அங்கே அமுச்சு அவளை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அதனால என் பொண்ணு என் கூட இருக்கிறது நல்லது. ஆனால் வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டு ஆளுங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. சரிங்க அத்தை இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஒன்று உங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பேசி வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துன்னு போகணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? எனக்கு வேறு வழி தெரியலப்பா. காவேரி சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் கூட இருந்தால் தான் அவளுக்கு சந்தோஷன்றா. ஆனால் உங்களை பிரிக்கவும் விரும்பலை. அதே டைமில் அங்கே அமிச்சாலும் இவ்வளோ பிரச்சனை வருது. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னோடனே சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டு ஆளுங்களோட வருவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்குள்ளேயும் அவங்க சித்தப்பா அன்பரசு வந்து பிரச்சனை பெருசாகி பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து காவேரி தேவையே கிடையாது. அவள் வந்து அவ்வளோதான் அப்படின்னு நம்மளாம் சொல்லி வச்சுருக்காரு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து தவிக்கிறாரு. எவ்வளோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க காவேரி வர்றதுக்கு. அதனால் விஜய் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. காவேரி கூட நான் இருந்தே ஆகணும். அவள் இந்த நிலைமையில நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் வந்து பொட்டி படுக்கையோடு வரதை பார்த்துட்டு காவேரி வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க வந்து அம்மா வந்து என்னங்க தம்பி இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே நான் இங்கே தான் தங்க போகிறேன், வீட்டோட மாப்பிள்ளையாக தங்க போகிறேன் அத்தை. என் பொண்டாட்டி என்னால் தனியாலாம் இந்த டைம்லலாம் விட முடியாது. அவள் இப்போ வாய் வயிறுமா இருக்கா, மாசமாக இருக்கா. இந்த டைமில் அவளை பார்த்துக்கணுதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ என் கூட அனுப்புங்க. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தீர்க்கமாக சொல்லிடுறாரு. அதை கேட்டு சாரதா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அத்தை. அவரை நம்பி நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றாரு. கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர் மேலே நம்பிக்கை வர வரைக்கும் அவர் இங்கேயே இருக்கட்டும். சகலங்க நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம குமரன் அதை கேட்டு அப்படி சொல்லுங்கள் வந்து ப்ரோ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. உடனே காவேரி கிட்டே என்ன காவேரி உன் கூட நான் இருக்கிறது சந்தோஷம் தானே அப்படின்னோடனே அப்படியே சிரிக்கிறாங்க. சரி என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பரவாயில்ல நீங்கள் இங்கேயே இருங்க தம்பி. ஆனால் ஒன்று உங்கள் மேலே நான் வந்து நம்பிக்கை வச்சு தான் இங்கே விடுறேன். வேலை நீங்கள் காவேரி நல்லா பார்த்துப்பேன் நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நான் அவள் கூட அமுச்சு விட்றேன். 2 பேரும் போயிட்டு உங்கள் வீட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அத்தை ரொம்ப நன்றி அத்தை அப்படின்றாங்க. இங்கே விஜய் நினச்சி அவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே கவலைப்படுறாங்க. எல்லாம் ஒன்றால் தான் கல்யாணி நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தேன் அவன் இங்கேயே இருந்திருப்பான். ஆனால் நீ ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்ட. இப்போ பாரு விஜய் அவங்க வீட்டுக்கே போயிட்டான். அந்த காவேரி தான் வேணும்னு போனால இந்த பாட்டியெல்லாம் வேணாம் தானே போனான். அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க கல்யாணி. இங்கே தாத்தா என்ன பண்ண தவிக்கிறாரு.